கேரளா பிள்ளைங்க பாட்டு படித்தது, அப்புறம் இந்த மக்காச்சோளம் விஷயம், அப்புறம் இந்த குந்தவை நாச்சியார் இஸ்லாத்தை ஏற்றது, இந்த 3 விஷயமும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் போட்டது, அதையும் இவங்க இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு நிறைய அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி. இஸ்லாமியர்களை இஸ்லாம் என்ற தளத்தில் இருக்க நல்ல விஷயங்களை எப்படியாவது மாற்றணும், மடைமாற்றம் செய்யணும், அதை கேலி கிண்டல் நையாண்டி பண்ணி ஏதாவது அவங்க மேலே அவதூறை போட்டு எப்படியாவது நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்ய வைக்கணுங்கிறதுக்கு நிறைய அஜெண்டா இருக்கு அவங்களுக்கு. இப்போ நான் இஸ்லாம் பேசி கொண்டிருக்கிறேன், அறிவோம் இஸ்லாம் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி பேசி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே சபரிமாலா எச்சரிக்கை, முஸ்லீம்களே எச்சரிக்கையா இருங்க, சபரிமாலாவை நம்பாதீர்கள்னு. ஆமாம், நாங்கள் வந்து சோத்துக்கு வழியே இல்லாமல் இருந்தோம், அதனால எங்களுக்கு யாராவது சோறு போட மாட்டாங்களான்னு இஸ்லாத்துக்கு வந்தோம். காசுக்கும் வழியே இல்லாமல் தான் இருந்தோம், அதனால யாராவது காசு தர மாட்டாங்களான்னு பிச்சை எடுக்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு வந்தோம். பிறகு பிரியாணிக்கு வந்து இவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொல்கிறதா ஹைலைட் காமெடி. ஏன்னா நான் வெஜிடேரியன். நம்ம அந்த பரப்புரையை தொடங்கணும்னு நினச்சோம். அவ்வளோ மோசமான விஷயங்கள் மேக்கப்ங்கிற பேரில் இங்கே நடக்கக்கூடிய உலக அரசியல், அது இஸ்லாமிய பெண்களுக்குள்ளே புகுந்து ஒரு ஆட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஆனால் இந்த பரப்புரையினுடைய பயணம், அதனுடைய தாக்கம், அதெல்லாம் வந்து நிறைய பேர் நேரில் வந்து சொன்னாங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்காதீங்க. இன்றைக்கும் மகளை ஒரு மாதிரியும் மகனை ஒரு மாதிரியும் நடத்துறது, பொம்பளை பிள்ளைனா வெறுப்பாக பார்க்குறது, பொம்பளை பிள்ளைனா செலவுங்கிற கான்செப்டில் பார்க்குறதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் சொல்ல தான் செய்கிறாங்க. அதே மாதிரி காபாவில் வச்சு நான் ஷஹாதா சொல்லும்போது என்னோட உடை வந்து தொழுகை துணி போட்டு வெள்ளை கலர் துணியாக ஒரு பிணம் போல, ஒரு சவம் போல இருக்கிறீங்களே, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியணும், உங்க கண்ணுக்கு நான் லட்சணமா தெரியணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கோம். சொல்லுங்கம்மா. சமீபத்தில் உங்களை பற்றிய ஒரு ட்ரோல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குந்தவை நாச்சியார், ராஜராஜ சோழனின் அக்கா, அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கிட்டதை நீங்கள் பேசியிருந்த ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. உங்கள் கருத்து என்ன? அதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். எனக்கு ஒரு சகோதரி அனுப்பி தந்திருந்தாங்க, அதை பார்த்தோம். அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, தஞ்சாவூரில் நம்ம பரப்புரை மேற்கொண்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் அந்த அரண்மனைகள் ஆகட்டும், ராஜராஜ சோழன் அவங்களுடைய இடங்களாகட்டும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொன்னியின் செல்வன்லாம் படித்து, அப்போது அது சம்மந்தமான காட்சிகளில் எப்பயுமே நம்ம ஒரு கதை படிக்கிறோன்னா அந்த கதைக்குள்ளேயே போய் ட்ராவல் பண்ணி நம்மளே ஒரு இளவரசி மாதிரி அந்த மாதிரியெல்லாம் தோணும் நமக்கு. அப்போ ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டோரி அந்த பொன்னியின் செல்வன். அப்போ அதெல்லாம் முழுமையாக உண்மையாக நடந்துச்சு அப்படின்னு அந்த காலத்தில் நம்ம நம்பினோம். அப்போது எப்போவுமே அங்கே போனால் அந்த பிளேஸை நான் பார்த்துட்டு வருவேன். அப்போ இஸ்லாத்துக்கு பிறகான சமயங்கள் அவற்றையெல்லாம் பார்க்கும்போது நான் சில ஆர்டிகிள்ஸ் படித்தேன். கிருஷ்ணவேல் அப்படிங்கிற பத்திரிகையாளர் நல்ல பிரபலமான பல பத்திரிகைகளில் பேசியிருக்கிற விஷயங்கள் வந்து குந்தவை நாச்சியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்கு திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்க துலுக்க நாச்சியார் கோயில், அதுக்கு பிறகு அங்கே ஒரு தர்காவில் இருக்கக்கூடிய குந்தவை நாச்சியார் வளர்த்த கிளியினுடைய சமாதி, இப்படியான பல விஷயங்கள். உத்தம சோழன் வந்து இவங்களையெல்லாம் தேடும்போது அதில் அவங்களுடைய அச்சுறுத்தலிருந்து தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க இஸ்லாமியர்களோட இடத்துல மறைச்சு வைக்கப்பட்டாங்க. இப்படி பல்வேறு தகவல்கள். உத்தம சோழன் வந்து தேடி வரும்போது ஒரு இஸ்லாமியரோட இடத்துல போய் குந்தவை நாச்சியாரை தேடணும்னு ஒரு சின்ன ஐடியா கூட இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவங்க பேசும்போது நம்ம கேட்குறோம். இப்போ ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடம் எந்த இடம் அப்படின்னா, நம்ம பாட புத்தகத்தில் அவுரங்கசீப் அவங்கள பற்றி படிக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது முகலாய பேரரசினுடைய வரலாறு முழுக்க படிச்சுக்கிட்டே வர்றோம். அப்படி படிக்கும்போது கடைசியாக அக்பரை தாண்டி அப்படியே ஷாஜஹானை தாண்டி இவ்வளோ அழகான கட்டிடங்கள், இவ்வளோ அழகான ஆட்சி, அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு கொலைகாரனால, இவ்வளோ மோசமான ஒரு மகனால் இந்த சாம்ராஜ்யமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நான் படித்து முடிக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரொம்ப தப்பான ஒரு இம்பேக்ட் வருது, இப்படியா செய்வாங்க அப்படின்ட்டு. அப்போ இஸ்லாமியர்கள் மொகல்ஸ் அப்படிங்கிறவங்க மேலே ரொம்ப தவறான ஒரு அபிப்பிராயம் ஒரு ஸ்கூல் டேஸ்லேயே விதைக்கப்படுது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சம்பந்தமான எந்த தகவலும் நமக்கு தெரியாது. திவான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், இந்த நாடு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அருமையான மனிதர், தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு ரிசர்ச்காக புக்ஸுக்காக மட்டுமே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ திவான் அவர்களுடைய அவுரங்கசீப் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து படிக்கும்போது
அவங்களோட பல புத்தகங்கள் விகடன்ல பிரசுரமாயிருக்கு. அப்போ ஆத்தென்டிக்கான ஒரு ஆத்தர் அப்படிங்கிறத பொதுத்தளத்திலேருந்து பார்க்கும்போது கூட தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அவங்களுடைய அந்த புத்தகத்தை படிக்கும்போது எவ்வளவு மனுஷன்னா இப்படி வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அவுரங்கசீப் என்கிற ஒரு மா மனிதனை, ஒரு மா மன்னரைங்கிறத தாண்டி ஒரு மா மனிதர், அவரை போய் இப்படி சித்தரிச்சிட்டாங்களே, போய் புரட்டு வரலாற்று தியாகத்தை மறைக்கிறது அப்படின்னு அவுரங்கசீப் அவர்களில் தொடங்கி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இரண்டாம் பகதூர் ஷா அவர்களுடைய தியாகத்திலிருந்து அத்தனை முஸ்லிம்களுடைய சுதந்திர போராட்ட தியாகம் மறைக்கப்படுதுங்கிறத தாண்டி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. ஏன் இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு? இஸ்லாம் என்ற தளத்தில் இருந்து தியாகங்கள் ஏன் வெளியவே வரல? பகத்சிங்கை பற்றி பேச துணிந்த நாம், ஜான்சி ராணி அவர்களை பற்றி பேச துணிந்த நாம், வேலுநாச்சியார்களை அவர்களை வெளிப்படுத்த துணிந்த நாம், ஏன் இஸ்லாமியர்களுடைய சுதந்திர போராட்ட தியாகங்கள் மறைக்கப்பட்டு இருட்டடிக்கப்பட்டு, அதுவும் அவுரங்கசீப் போன்றவர்களுடைய பெயர் தப்பா வேற போர்ட்ரேட் பண்ணி, திப்பு சுல்தான் அவர்களுடைய பிறந்த நாள் அது சார்ந்த விஷயங்கள் ஒரு பேரணினால இன்னைக்கு வரைக்கும் பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா, அப்ப இதெல்லாம் மறைச்சு வேற மாதிரியாக திரிச்சு சொல்ற விஷயங்கள் இங்க நடந்திருக்குன்னா, ஒருவேளை குந்தவை நாச்சியார் அவர்களோட விஷயத்திலையும் இருக்குமோ அப்படின்னு இயல்பாவே யோசிக்க வருமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா வரும். இப்ப ஏற்கனவே நம்ம படிச்சிருக்க விஷயங்கள், நம்ம படிக்கிற புத்தகங்கள்லாம் இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள் இங்க இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு, அவர்களுடைய சுதந்திர போராட்ட உணர்வு இங்க மழுங்கடிக்கப்பட்டிருக்கு, அதை வெளிக்கொண்டு வரப்படாம மறைச்சிட்டாங்க, பிளான் பண்ணி மறைச்சிட்டாங்கன்றத நம்ம ஆதாரபூர்வமா படிக்கும்போது கேட்கும்போது, குந்தவை நாச்சியாருடைய செய்தியை பற்றி ஒரு விஷயங்கள் வரும்போது பல பத்திரிகையாளர்கள், மாற்றுச் சமூகத்தினுடைய பல பத்திரிகையாளர்கள் பேசும்போது, அது சம்பந்தமான டிபேட் வரும்போது மனுஷனுக்கு என்ன தோணும்? ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ, அதை தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் போய் குந்தவை நாச்சியார் இஸ்லாத்தை ஏற்றாங்களா இல்லையா நான் என் கண்ணால் பார்க்கல. இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதையும் அது மாதிரி பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குதோ, இருட்டடிப்பு செய்ய வாய்ப்பு இருக்கோ? அப்போ உண்மையா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரியான பல கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே பல ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் ஷார்ட்ஸில் நம்ம அதில் பதிவு பண்ணியிருந்தோம். லாங் வீடியோவாக கூட அதை நம்ம சொல்லலை. அதை எடுத்து வச்சு தான் மிக மோசமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணுன்ற ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாத இந்த கூட்டம் கேலி, கிண்டல், நையாண்டி, ஆன்டி என்ற வார்த்தைகளை சொல்றது, வேசிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறது, இன்னும் காலம் காலமாக மோசமாக இதை தான் எடுத்து வைக்கிறாங்க. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள தெரியாதவர்கள், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இனக்கூட்டத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மீடியாவில் கையெடுக்கக்கூடிய கருவி இதுதான். அவதூறுகளால் ஒரு பெண்ணை நிரப்புவது அப்படின்னா அதை தான் அவங்க கையாண்டிருந்தாங்க. குந்தவை நாச்சியார் அவர்களை பற்றிய அந்த காணொளியில் நான் பேசியிருந்ததும் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த காணொளிக்கான காரணமும் இதுதான். அதனால் அப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, நடக்கலை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற அனுமானம். அதுக்கு ரீசன் நான் பின்னாடி இந்த 4 ஆண்டுகளாக அவுரங்கசீப் உள்ளிட்ட அவர்களோட வரலாற்றை இவர்கள் இருட்டடிப்பு செய்தது ஏன்ற கேள்வியினுடைய தொடர்ச்சி தான் அந்த விஷயம் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அதுலேயும் இன்னும் மோசமாக நீங்கள் போட்ட மக்காச்சோளம் பற்றிய ஷார்ட்ஸ் தரப்பட்டிருக்கேன். ஆமாம், அந்த ட்ரோல்ஸில் 3 விஷயம் பேசப்பட்டிருச்சு. அதில் ஒன்று இந்த மக்காச்சோளத்தை பற்றி நான் பேசியிருந்த விஷயம். எப்படி குந்தவை நாச்சியார் அவங்களோட விஷயங்களை நான் பற்றி பேசும்போது என்ன சொல்ல வர்றாங்கன்றதை கூட உள்வாங்க முடியாதவர்கள், அதை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் மிக மோசமான விஷயங்களை எதிர்கொள்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதையும் எதிர்கொண்டிருக்காங்க. என்னென்னா மக்காச்சோளம் இது ஹைப்ரிட்டு, மக்காச்சோளத்துக்கு நீங்கள் கொடுத்த விளக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவாற்றலே இல்லாதவங்க பேசக்கூடியது அப்படின்னு. நான் என்ன அதில் சொல்லியிருக்கேன், அந்த மக்காச்சோளம் மேலே ஒரு கவரால் மூடப்பட்டிருக்கு, அதை எடுத்தோம்னா நார்கள் இருக்குது, அந்த நார் பகுதியை எடுத்தால் அவ்வளவு அரிசியாக அந்த சோள கதிர்கள் அடுக்கப்பட்டிருக்கு. இதை படைத்தது யார்? இப்போ அந்த கேள்வி கேட்டவங்க, அதை ட்ரோல் பண்ணவங்க, அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கேலி கிண்டல் பண்ணி கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் நான் கேட்குறேன், உங்களால் அப்படி அந்த மக்காச்சோளத்தினுடைய தோலை உருவாக்க முடியுமா? உள்ளே இருக்கிற நார் பகுதியை உருவாக்க முடியுமா? இல்லை வரிசையாக ஒரு சோளத்தை அடிக்க உங்களால் கதிர்களை உருவாக்க முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாது என்றால் இதை உருவாக்கியது யார்? விவசாயி உருவாக்கினா அப்படின்னு அவ்வளோ கேலி கிண்டல். சரி, அந்த விவசாயி கையில் அந்த சோள கதிர்கள் விதையாக உள்ள நடும்போது அந்த பூமிக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கதிரையும் வெளியே கொண்டு வந்தது யார்? நீங்கள் கொண்டு வந்தீங்களா? உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னா அதை உங்களுக்கு மீறிய ஒரு பேராற்றல் தான் இதையெல்லாம் இயக்குகிறது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்கள், உங்களோட சாமியை நீங்கள் கும்பிடுறீங்க, இப்போ அந்த பேராற்றல் தான் அதை செய்யுதுன்னு நீங்கள் ஒரு வேளை நம்பாமல் இருக்கலாம். ஆனால்
ஏக இறைவன் ஒருவனே, அவன்தான் இது அத்தனையும் ஏற்படுத்துறான் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதை நான் சொல்லக்கூடாது, இது சொன்னது முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் நீங்கள் பேசுறீங்கன்னா இது உங்களுடைய அறியாமை. அதை நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களும் விளக்கங்களும் இறைவன் மறுமையில் தருவான் அப்படிங்கிறது தான் எங்களோட பதில். கண்டிப்பா. அப்போ அந்த மக்காச்சோளத்தை வச்சு இவ்வளவு தூரம் வந்து விஞ்ஞானிகள் யோசிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அதனால இவற்றையெல்லாம் குரான் ஹதீதுகளை கொண்டு கடந்து போவோம் அப்படிங்கிறதான் நம்மளோட பதில். மூணாவது என்னன்னா, கேரளாவில் உள்ள 2 இஸ்லாமிய பிள்ளைகள் வந்து சாமி பாட்டு பாடியிருப்பாங்க. நீங்கள் ஒரு முஸ்லீமான்னு கேட்டிருப்பீங்க. இதுதான் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? நல்லா பார்த்தேன். இந்த 3 விஷயங்கள் தான் அந்த வீடியோவில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் ஃபர்தா போட்டிருக்காங்க, ஹிஜாபோடு இருக்கிறாங்க, ஒரு பாட்டு வக்ரத்துண்டாய அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடலை பாடுறாங்க. நாங்களுமே அதெல்லாம் கேட்டு பாடி வளர்ந்த கூட்டத்திலிருந்து தான் நாங்கள்லாம் வந்தோம். அப்போ அதெல்லாம் பார்த்து கடந்து வந்தவங்க தான் நாங்கள், அதில் மறுப்பு இல்லை. அவங்களோட நம்பிக்கை அது, அவங்கள அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி கடந்து போகிறோம். நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய பிள்ளைகளை கேட்குறோம். அந்த பிள்ளைகள் எதை சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளைகள் என்ன மாதிரியா பாடியிருக்காங்கன்றது ஒரு இஸ்லாமிய பிள்ளை இது செய்கிறா அப்படிங்கிறதான். மற்றபடி அதை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் போய் பாடிக்கிட்டு இருக்கிறவங்கள போய் ஏன் இதை பாடுறீங்கன்னு நம்ம கேட்கல. அது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம அதை செய்ய போகிறதும் இல்லை. நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த பிள்ளைகள் நீங்கள் ஒரு ஹிஜாபோடு இருந்து கொண்டு இப்போ வக்ரத்துண்டாயின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை பாடுறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? முதல் வரியோட அர்த்தமே என்னன்னா, அவர் வந்து நீண்ட தும்பிக்கை கொண்டவர், அவரை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. இதுதான் பொருள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? ஏக இறைவன் ஒருவனே, அவனுக்கு உருவம் கற்பிக்க முடியாது, அவனை தவிர வேறு யாரையும் வணங்க முடியாது அப்படிங்கிறதா இஸ்லாத்தோட பேசிக் பிரின்சிபிள். அஸ்திவாரமே அதுதான். அந்த அஸ்திவாரத்தை உடைக்கிற மாதிரி நீங்க போயிட்டு இப்படி பாடியிருக்கிறீங்களே, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு முஸ்லீமா? ஒரு முஸ்லீம் அப்படின்னா அந்த அஸ்திவாரத்தை காப்பாற்றணும்ல. இதை கொண்டு தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக போகிறோம் நம்ம நம்புகிறோமே. இப்போ நீங்கள் இப்படி இசைக்காக எனக்கு ஒரு டியூன் தெரியும், எனக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் இப்படி பாடியிருக்கிறீங்களேம்மா, இது நீங்கள் ஒரு முஸ்லீமா? இது நியாயமா? இது எந்த அளவில் இதை நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியும்? உங்களை பார்த்து 10 பிள்ளைகள் நாங்கள் வைரல் ஆகணுங்கிறதுக்காக இதன் பின்னாடி வந்தால் அப்போ நஷ்டம் யாருக்கு அப்படிங்கிற கேள்வியை எங்கள் சமூகத்து இஸ்லாமிய பிள்ளைகளை நாங்கள் கேட்டோம், எங்கள் வீட்டு பிள்ளைகளை நாங்கள் கேட்டோம். அப்போ இதுக்கு இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக விளங்கும். அப்போ இங்கேருந்து எப்படியாவது பிள்ளைகளை இந்த பக்கம் கொண்டு போகிறதும், இஸ்லாத்திலேருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வர்றதுமான பெரிய அஜெண்டாவை நோக்கி பல பேர் செயல்படுறாங்க. நம்ம அந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் போக விரும்பலை. என் வீட்டு பிள்ளையை நான் கேட்டேன், அவ்வளோதான். ஸோ வந்து குந்தவை நாச்சியார் ஆகட்டும், இந்த பிள்ளைகள் பாட்டு பாடினதாக இருக்கட்டும், மக்காச்சோளமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை அறிவுபூர்வமாக எதிர்கொள்ள முடியாத நீங்கள் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு போறது தான் கருத்தை கருத்தால் நாகரிகமாக எதிர்கொள்ளக்கூடியது. இந்த மடக்கூட்டம் அப்படி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியலன்னா நம்ம நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சிலர் கமெண்ட்ஸ் வந்து ஆதாரத்தோட பேசுங்க, வரவ போறவன் எல்லாம் ட்ரோல் பண்றான், ஸோ நீங்க பேசுறப்ப ஆதாரங்களோட பேசுங்க சிஸ்டர்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்க கவனிச்சிங்களா? ஆமாம், இந்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்துட்டு நம்மளோட சகோதரிகள், ஏன்னா நம்மளை நேசிக்கக்கூடியவங்க வந்து நம்மளை எப்படி ட்ரோல் பண்ணுறாங்களே மோசமானு பார்க்கும்போது மன சங்கடப்படுவாங்க. அப்போ நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, என்னென்னா சிஸ்டர் இனிமேல் நீங்கள் பேசும்போது ஆதாரத்தோட பேசுங்க, வரவும் போகிறவங்கலாம் இஸ்லாத்தை அடிக்கிறான், இது எப்படி பொறுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண விஷயம் இப்போ நடக்குது. ஒரு காலம் ஒன்று வரும், அப்போ வர்றவன் போகிறவன்லாம் இஸ்லாமியர்களை அடிச்சுட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட இருந்தவங்க கேட்குறாங்க, ஏன் இஸ்லாமியர்கள் அப்போ எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா பதில் சொல்கிறாங்க, இல்லை இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, ஆனால் என்ன காரணம்னா அவங்க வந்து வகன் அப்படின்னு ஒன்று வந்துடும். வகன் அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது இந்த இம்மையின் மீது பற்றும் மரணத்தை பற்றி அச்சமும் வந்துடும் அதிகமாக. எல்லாரும் இந்த இம்மையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, மறுமையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டம் வந்து இஸ்லாமியர்கள் அதிக எண்ணிக்கை இருக்கும்போது வரவன் போகிறவங்களாம் அடிப்பான், வரவன் போகிறவங்களாம் கேள்வி கேட்பான், வரவன் போகிறவங்களாம் கேவலப்படுத்தும். அப்படி ஒரு நாள் வரும்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து சமூகத்தில் வகன் அதிகமாயிருச்சு, சுயநலம் அதிகமாயிருச்சு, தான் தான் அப்படிங்கிற நினப்பு அதிகமாயிருச்சு, ஏழை எக்கேடு கெட்டு போனால் என்னங்கிற நினப்பு அதிகமாயிருச்சு, வகன் இம்மையின் மீது பற்று மரணத்தின் மீது பயம்னு அதிகமானதுனால அப்போ நடக்க தான் செய்யுது. வரவன் போகிறவங்களாம் அடிச்சுட்டு தான் போகிறான், ட்ரோல் பண்ணுறான், கேவலப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான், நடக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம நன்மை விதைக்க தீமை தடுக்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்போங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சமூகத்தில் நம்பக்கூடிய ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்கணும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த 3 விஷயமும், அந்த கேரளா பிள்ளைங்க பாட்டு படித்தது, அப்புறம் இந்த மக்காச்சோளம் விஷயம், அப்புறம் இந்த குந்தவை நாச்சியார் இஸ்லாத்தை ஏற்றது, இந்த 3 விஷயமும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் போட்டது.
அதையே இவங்க இப்போ ட்ரோல் பண்றாங்க? ஆமா. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது எல்லாமே. ஏதோ இன்னைக்கு நடந்த மாதிரி எடுத்து அவங்க ட்ரோல் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, அவங்களோட தளங்கள்ல அதெல்லாம் பெரிய பேசுபொருள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இன்னைக்கு ஏன் ட்ரோல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நெறைய அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி. இஸ்லாமியர்களை இஸ்லாம் என்ற தளத்துல இருக்க நல்ல விஷயங்கள எப்படியாவது மாத்தணும், மடைமாற்றம் செய்யணும். அத கேலி கிண்டல் நையாண்டி பண்ணி, ஏதாவது அவங்க மேல அவதூற போட்டு, எப்படியாவது நெகட்டிவான ஒரு விஷயங்கள செய்ய வைக்கணுங்கிறதுக்கு நெறைய அஜெண்டா இருக்கு அவங்களுக்கு. அந்த வேலைய அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நெறைய ஆட்கள் இருக்காங்க. நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து அப்ப ஷஹாதத் சொல்லல, கலிமா சொல்லல. நான் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணல நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு. அப்ப நான் இஸ்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அறிவோம் இஸ்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி பேசிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே சபரிமாலா எச்சரிக்கை, முஸ்லீம்களே எச்சரிக்கையா இருங்க. சபரிமாலாவை நம்பாதீர்கள்னு கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல ஒரே நாள்ல வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருந்து பெண்கள் பாதுகாப்புக்கான பணியை செய்றோம். இஸ்லாம் தான் பெண்களுக்கான பாதுகாப்புன்னு எடுத்து வைக்கிறோம். அப்ப ஒரு பெண்ணாகிய நம்மள பொதுத்தளத்துல கேவலப்படுத்தி ட்ரோல் பண்ணிட்டா, இது மாதிரி யாரும் வேலை செய்ய வரமாட்டாங்கல்ல. இது மாதிரி யாரும் துணிஞ்சு சமூக களத்துக்கு வந்து வேலை செய்ய வரமாட்டாங்கல்ல. அப்ப இதை எப்படியாவது கெடுப்போம் அப்படிங்கிறதுக்கான இவங்களோட சூழ்ச்சிகள்ல ஒண்ணு. ஆனா இறைவன் இருக்கிறான். உலகமே எதிர்த்து நின்னாலும் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்பக்கூடியவங்க. அதனால இவங்க இன்னும் செய்வாங்க, ட்ரோல் செய்வாங்க. இன்னும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை செய்வாங்க. நம்ம இறைவனிடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டு மக்களுக்காக இந்த பணிகளை இன்ஷா அல்லாஹ் மரணிக்கும் வரைக்கும் இன்ஷா தொடர்ந்து அல்லாஹ். சமீபத்துல டாக்டர் ஷாலினி சைக்காலஜிஸ்ட் கூட இந்த மாதிரி அநாகரிகமான முறையில ட்ரோல் செய்யப்பட்டாங்க. அப்ப அவங்கள மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. அதை நீங்க கவனிச்சீங்களா? இந்த தாக்குதலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா கவனிச்சேன். டாக்டர் ஷாலினி அவங்களோட விஷயங்களை நம்ம தொடர்ந்து படிச்சிருக்கோம். இஸ்லாத்துக்கு முன்னாடியும் படிச்சிருக்கோம். இஸ்லாத்துக்கு பின்னாடியும் அவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். நல்ல பெண்மணி. நிறைய இப்போ நான் ஒரு காலத்தில் பெரியாரிஸ்டா இருந்திருக்கிறேன். இப்பயும் பெரியாரிஸ்ட் தான். இறைவனை வணங்குவது அப்படிங்கிறத தாண்டி இப்பயும் நம்ம பெரியாரிஸ்ட் தான். ஃபெமினிசம் அப்படிங்கிறதுல பெரியார் வந்து ரொம்ப அழகா எடுத்து வச்ச விஷயங்களும் உண்டு. அதே மாதிரி இஸ்லாத்துக்காக ரொம்ப அருமையா பிரச்சாரம் பண்ணின விஷயமும் பெரியார் இடத்துல உண்டு. அந்த விதத்துல ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக நம்ம அதை வந்து ரொம்ப சந்தோஷமா அட்ரஸ் பண்றோம். 2 நாட்கள் தொடர்ந்து அதை பத்தி பேசணும்னா பேச முடியும். அப்ப அவங்களும் ஒரு பெரியாரிஸ்ட். சில இடங்கள்ல வேறுபடுவோம். மற்றபடி பல இடங்கள்ல ஒன்றுபட்டு போகக்கூடிய கருத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிற ரீசனா இந்த துப்பட்டா போடுற விஷயத்தை பத்தி நம்ம சொன்னோம். அது பெரிய அளவில் வைரல் ஆகி நமக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஸ்கூல்ஸில் குட்டப்பாவாடை கொடுக்காதீங்க, ஒரு சுடிதார் லூஸான ஷால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுறுத்தணும், அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தணும். பல்வேறு விஷயங்களையும் அதை நம்ம எடுத்து வச்சோம். அப்போ இந்த துப்பட்டா போடுங்க தோழின்னு ஒரு புக் வந்துச்சு. யாருன்னா பெரியாரிஸ்ட், ஃபெமினிஸ்ட், கம்யூனிஸ்ட்ன்ற தரப்புகள்ல இருந்து அந்த புத்தகத்தை ஒரு சகோதரி எழுதுறாங்க. துப்பட்டா போடுங்க தோழின்னு எழுதியிருக்காங்களே, என்னன்னு வாங்கி படிச்சு பார்த்தா துப்பட்டா போடக்கூடாது, துப்பட்டா போடுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நீங்க உங்க பார்வையை மாத்திக்கங்கன்ற அடிப்படையில் அந்த புக் இருக்கு. அப்ப இது எப்படி ஒத்துக்கிற முடியுது அப்படிங்கிற விஷயமா நம்ம நினைக்கிறோம். டாக்டர் ஷாலினி அவர்கள் அந்த துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. என்னுடைய கருத்து என்னவோ அதே கருத்துல பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நமக்கு இந்த விஷயத்துல நமக்கு பொதுத்தளத்துல இருந்து யாருமே சப்போர்ட் பண்ணல ஃபெமினிசம்ங்கிற பேர்ல அப்படின்னு நினைக்கும் போது டாக்டர் ஷாலினி அதை ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்மளோட தாட்ஸும் அவங்களோட தாட்ஸும் ஒன்னா ஒத்து போக பயணிக்க இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன். இப்போ இந்த கரூர்ல நடந்த ஸ்டாம்பேட் 41 பேர் மரணிச்சு போனாங்க. அந்த விஷயங்கள் சார்ந்து அவங்களோட கருத்தை போட்டாங்க. அது சரியா தப்பான்றது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க சொன்ன கருத்துக்கு எவ்வளவு மோசமாக விமர்சிச்சாங்க. அவங்க ஒரு மனநல மருத்துவர், அதுதான் அவங்களோட அடையாளம். அது பிறகு அவங்க ஃபெமினிசம் பேசுவாங்க, பெரியாரிசம் பேசுவாங்க, இந்த சமூகத்தினுடைய சமத்துவம் பேசுவாங்க. அவங்கள என்ன ட்ரோல் பண்றாங்க, இவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஒரு மனநல மருத்துவரை, ஒரு பெண்ணை மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு இவங்களுக்கு, அவங்க போய் நல்ல மனநல மருத்துவரை பார்ப்பது நல்லதுன்னு ட்ரோல் பண்றாங்க. இதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு எதிரி அப்படின்னு பெரிய பரப்புரை இருக்கு வெளியில. ஆனா ஒரு பெண்ணுக்கு தோழி இந்த விஷயத்துல அப்படின்னு டாக்டர் ஷாலினி அவர்களுக்கு ஃபாத்திமா சபரிமாலாவாகிய நாம் ஒரு சமூக ஆசிரியர்ன்ற இடத்துல இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். நீங்க தொடர்ந்து உங்க பணியை உற்சாகமா செய்யுங்க அப்படிங்கிறதுல நாங்க உடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல விரும்புறோம். இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய கடமை, ஒரு பெண் வந்து நேர்மையாக அவங்களோட தளத்துல ஒரு கருத்தை சொல்லும்போது அவங்கள கருத்தால் எதிர்கொள்ளாம வேறு விதமாக அவங்கள ட்ரோல் பண்றாங்கன்னா அதுக்கு எதிராக போய் நிற்க வேண்டியது ஒவ்வொரு பெண்ணின் கடமை. உங்களோட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை தர வேண்டியது ஒரு பெண்ணாகிய என்னுடைய கடமை. அதனால டாக்டர் ஷாலினி அவர்களோட கருத்து, அதை தாண்டி அவங்களுடைய போக்கு, அவங்களுடைய கருத்து சுதந்திரம், அவங்களுடைய திறமை,
அதெல்லாம் சமூகத்துக்கு தொடர்ந்து தேவை. ஒரு ஒரு ஆராய்ச்சியாளருடைய தேவை எப்போதுமே காலத்தினுடைய கட்டாய அவசியம். அதை வச்சு தான் பல்வேறு சமூக தீர்வுகளை வரலாறு அடைஞ்சிருக்கு, பல மருத்துவர்களுடைய தீர்வை வச்சு. ஸோ அவங்களோட ரிசர்ச்லாம் சமூகத்துக்கு கண்டாய தேவை. அது சம்மந்தமாக ட்ரோல் பண்ணதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ வி சப்போர்ட் ஷாலினி அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறோம். மேக்கப் பிரேக்கப் போர் ஒன்று தொடங்குனீங்க, ஒரு 50,000 மக்களை சந்திச்சோ பதிவு பண்ணீங்க. அதனோட இம்பேக்ட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? இறைவனுக்கே எல்லா புகழும். நம்ம அந்த பரப்புரையை தொடங்கணும்னு நினச்சோம். அவ்வளோ மோசமான விஷயங்கள் மேக்கப்ங்கிற பேரில் இங்கே நடக்கக்கூடிய உலக அரசியல், அது இஸ்லாமிய பெண்களுக்குள்ளே புகுந்து ஒரு ஆட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஆனால் இந்த பரப்புரையினுடைய பயணம், அதனுடைய தாக்கம், அதெல்லாம் வந்து நிறைய பேர் நேரில் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இனிமேல் இதை செய்ய மாட்டோம், இதை செய்யலாம்னு நினச்சேன், இந்த கோர்ஸை படிக்கலாம்னு நினச்சேன், மேக்கப்புக்கு நல்ல வேலை எல்லாம் என்னை பாதுகாத்துட்டான், நான் இனி வந்து நான் படிக்க போகிறதில்ல, நான் தாவா காலத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அது வந்து சொன்னாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க மாறினதா சொன்னாங்க, தௌபா செய்கிறோம்னு சொன்னாங்க. அழகான மாற்றங்களை கண்ணு முன்னாடி பார்த்தோம். இனிமேல் நாங்கள் டிசைனர் ஃபர்தா அணிய மாட்டோம், பிளைன் ஃபர்தாவுக்கு நாங்கள் நகர்றோம் அப்படின்னு நிறைய பெண் பிள்ளைகள் சொன்னாங்க. நிறைய ஹோம் மேக்கர்ஸ் சொன்னாங்க. அதெல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதல் அளிக்கிற விஷயமா இருந்தது. ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கும் போது அதுக்கான பெருந்தாக்குதல்கள் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் நல்ல மாற்றங்கள், ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் நிறையா இருக்கும். யாராவது ஒரு பிள்ளை மாறினா கூட அது பெரிய நன்மைங்கிற அடிப்படையில் தான் நம்ம வேலையை தொடங்கணும். அது ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னும் தொடரும். இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிற இந்த பரப்புரை மரணிக்கும் வரைக்கும் தொடரணும் அப்படிங்கிறது தான். அது சம்பந்தமான நிறைய பேசக்கூடிய பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வரணும் துணிச்சலாம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இந்த மாதிரி செஞ்சு உங்க மூலமா எத்தனை பேர் திருந்துறாங்களோ, அவங்க யார் யாரை திருத்துறாங்களோ அந்த நன்மை எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். மகளை நீதமாக நடத்துங்கள் அப்படிங்கிற உங்களோட பதிவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எங்க லைஃப்லயும் இப்படி இருந்துச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்னதான் செய்யறது? ஆமா, மகளை நீதமாக நடத்துங்கள் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்காதீங்க. இன்னைக்கும் மகளை ஒரு மாதிரியும் மகனை ஒரு மாதிரியும் நடத்துறது, பொம்பளை பிள்ளைனா வெறுப்பாக பார்க்குறது, பொம்பளை பிள்ளைனா செலவுங்கிற கான்செப்டில் பார்க்குறதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் சொல்ல தான் செய்கிறாங்க. 2025 இப்படி இருக்குதே அப்படிங்கிறது பெரிய வருத்தம். அது சம்மந்தமான என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அப்போது வரதட்சணை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம ஆசைப்பட்டு இங்கேருந்து கொண்டு போய் நகையை வந்து கல்யாணம் பண்ண வீட்டில் கொடுக்கறதில்ல, பெரும்பாலான பெண்கள் அப்படி கொடுக்கறதில்ல. ஆனால் அது என்னவாக இருந்திருக்குங்கிற விஷயங்களை சுற்றி தான் மகளை நீதமாக நடத்துங்கள் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணேன். இஸ்லாத்துக்கு வரும்போதே நம்ம எல்லாத்தையும் துண்டிச்சிட்டு எல்லா உறவுகளையும் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னாலும் கூட எது சில விஷயங்களை முழுவதும் பிரித்து எடுத்துக்கிட்டு வர முடியாத விமர்சனங்கள் நம்ம மேலே, நம்ம பிறந்த வீட்டில இருந்தே வரும்போது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். சில சமயம் அது பெற்ற தாயிடமிருந்து வரும்போது கூட அது ரொம்ப பெரிய பெயின் தான். ஆனால் இந்த சுயநலமான உலகத்தில் அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் இருக்கிறது இல்லை. அதனால மகளை நீதமாக நடத்துங்கள் அப்படிங்கிறத எப்போதுமே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருப்போம். உங்க வீடியோஸ் வைரல் ஆகிறப்போலாம் நிறைய கமெண்ட்ஸ், ஒரு நீட் எதிர்ப்பு போராளியா இப்படி அடிமை ஆயிட்டாங்க, ஒரு சமூக போராளியா இப்படி முட்டாள் ஆயிட்டாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், என் மேலே அப்பையும் அவங்களுக்கு ரொம்ப அக்கறை, இப்பையும் அப்படி எழுதுறவங்களுக்கு பேசுகிறவங்களுக்குலாம் ரொம்ப அக்கறை. என்ன அக்கறை அப்படின்னா, நம்ம நீட் எதிர்ப்பு போராளியாக இருந்து அரசு ஆசிரியர் பணியை நம்ம ராஜினாமா பண்ணோம், இன்னொரு அனிதா மரணிக்கக்கூடாது, இன்னொரு பிள்ளைகள் கல்வி சமத்துவம் இல்லாமல் மரணிக்கக்கூடாது, நம்ம ரிசைன் பண்ணும்போது என்னை கொண்டாடுனாங்களா அல்லது என்னை வந்து கேவலமாக பேசினாங்களாங்கிறது எனக்கு தேவையில்லை. என்னோட கருத்து, என்னுடைய உரிமை, இந்த சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, மாணவர்களுக்கு நான் ரிசைன் பண்ணேன். நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன், அதுக்காக போராட்டத்தை முன்னெடுத்தேன். இதை யாருமே அட்ரஸ் பண்ணலை. நீட் எதிர்ப்பு மாநாடுகள்னு நடத்தினாலும் கூட நம்மளெல்லாம் யாருமே கூப்பிடலை, நம்மளோட கருத்தை கேட்கல, நம்ம புறக்கணிக்கப்பட்டோம். அப்போ என்னமோ இவங்கெல்லாம் நம்மளை கொண்டாடி நீ ஒரு சமூக போராளி, நீட் எதிர்ப்பு போராளின்னு கொண்டாடின மாதிரியும், இன்னைக்கு நான் முட்டாளாக போயிட்டேன், நான் அடிமையாக போயிட்டேன் எனக்காக வருத்தப்படுற மாதிரியும், அன்னைக்கும் இவர்கள் வந்து நம்மளை அட்ரஸ் பண்ணலை, இன்றைக்கும் நம்மளை வந்து இவங்க அட்ரஸ் பண்ணலை. என்ன விஷயம் அவங்களுக்கு அப்படின்னா, நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்து நான் நிம்மதியாக ஒரு வேலை செய்யக்கூடாது, இஸ்லாமிய பெண்கள் தெளிவாக ஒரு பணியை செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வெளியில் வந்துடவே கூடாது, அவங்க அடிமைகள் தான், அவங்க முட்டாள்கள் தான் அப்படிங்கிற அந்த இஸ்லாமோஃபோபியா பற்றின விஷயங்கள் தொடர்ந்துக்கு அவங்க கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது சம்மந்தமான ஒரு அச்சுறுத்தலை வெளியில் கொண்டு போய்கிட்டே இருக்கணும் மற்ற பெண்களுக்கு. அப்போ இங்கேருந்து வேலை செய்யக்கூடிய பெண்களை இவங்க இதான் செய்வாங்க, நீங்கள் ஒரு முட்டாள், நீங்கள் ஒரு அடிமை அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நீங்கள் அப்போ பெரிய அறிவாளியாக இருந்தீங்க, இப்போ முட்டாளாயிட்டீங்க,
அப்ப பெரிய போராளியா இருந்தீங்க, இப்ப இவ்வளவு கேவலமா மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது வந்து இஸ்லாமோபோபியாவுக்கு பின்னாடி இவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. நான் சும்மா இருந்தா கூட இவங்க ஏதாவது ஒரு வடிவத்துல நம்ம செய்யக்கூடிய வேலைகளை தடுக்கணுங்கிறதுக்காகவும், நம்மளை பத்தின கேவலங்களாக வெளியே திரிக்கணுங்கிறதுக்காகவும் இவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கான். அதனால இவங்க சொல்ற கமெண்ட்டுகள் வந்து ஏதோ அன்னைக்கு என் மேல ரொம்ப அக்கறையா இருந்த மாதிரியும், இன்னைக்கு வந்து இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரியும், எனக்கு அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஹாப்பி தான். என்னோட மீசான் தராசுல என்னோட நன்மை கணக்கு ஏறிக்கொண்டே இருக்கும் இந்த விமர்சனங்கள் செய்யும்போது. அதே மாதிரி காபால வச்சு நான் ஷஹாதா சொல்லும்போது, உயிரினும் மேலாக நம்ம நேசிக்கும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இடத்துல இருந்து நம்ம ஷஹாதா சொல்லும்போது, என்னோட உடை வந்து தொழுகை துணி போட்டு வெள்ளை கலர் துணியாக இருக்கும். இப்போ தொழுகை துணியோட என்னுடைய அந்த உடையை பார்த்துட்டு ஒரு பிணம் போல, ஒரு சவம் போல இருக்கிறீங்களே, எப்படி அழகா லட்சணமா, கண்ணுக்கு லட்சணமா மென்பட்டு சேலையில இருந்த நீங்க மேடைகள்ல இப்படி ஒரு செத்து போன ஒரு பார்க்கறதுக்கே பயமுறுத்தக்கூடிய உருவத்துல இருக்கீங்களே அப்படின்னு இப்ப கமெண்ட்ஸ் போடுற எல்லாரும் கமெண்ட்ஸ் போட்டாங்க. அப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. உங்க கண்ணுக்கு நான் ஏன் அழகா தெரியணும்? உங்க கண்ணுக்கு நான் ஏன் லட்சணமா தெரியணும்? அப்போ அப்படி இல்லைன்னா வந்து உங்க கண்ணுக்கெல்லாம் ஒரு சவமாக, ஒரு பிணமாக, எங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு ஜனாசாவாக தெரிகிறோன்னா சந்தோஷம். அது வந்து இஸ்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க லட்சணமா தெரிஞ்சா போதும். வெளியில யாருக்கும் யாரும் லட்சணமா தெரிய வேண்டியதில்லை, குறிப்பாக ஒரு பெண்கிறதுல. அதுல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறது அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய சந்தோஷம் தான். அந்த கமெண்ட்ஸை போடுறவங்க தான் இதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இஸ்லாத்துக்கு பிறகு என்னுடைய அறிவாற்றல் பல கோடி மடங்கு பெருகிருக்கு. இறைவன் அதை தெளிவுபடுத்தியிருக்காங்கிறது எனக்கும் என்னை சார்ந்த எங்கள் சகோதரிகளுக்கும் தெரியும். சோற்றுக்கு மதம் மாறிட்டாங்க, காசுக்கு மதம் மாறிட்டாங்க, பிரியாணிக்கு மதம் மாறிட்டாங்கலாம் சொல்றாங்களே, ஏன் இப்படி பண்றாங்க? ஆமா, நாங்க வந்து சோத்துக்கு வழியே இல்லாம இருந்தோம். அதனால எங்களுக்கு யாராவது சோறு போட மாட்டாங்களான்னு இஸ்லாத்துக்கு வந்தோம். காசுக்கும் வழியே இல்லாம தான் இருந்தோம். அதனால யாராவது காசு தர மாட்டாங்களான்னு பிச்சை எடுக்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு வந்தோம். பிறகு பிரியாணிக்கு வந்து இவங்க இஸ்லாத்துக்கு மாறுறாங்கன்னு சொல்றதா ஹைலைட் காமெடி. ஏன்னா நான் வெஜிடேரியன். எனக்கு வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அது எனக்கே செய்ய தெரியும். என்னோட வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ஃபேவரட், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் போய் வேற யார்ட்டையாவது எனக்கு பிரியாணி செஞ்சு தருவீங்களான்னு கேட்கறதுக்காக இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சோத்துக்கு மதம் மாறுறது, காசுக்கு மதம் மாறுறது, இதெல்லாம் அவங்களோட வழக்கமான பரப்புரை டேர்ம் வேர்ட்ஸ். ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் வேர்ட்ஸ். அதனால நாங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு சோறு போட்டு கொண்டிருக்கிறோம். அதனால சோத்துக்கு மதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பெஸ்ட்டு பிரியாணி மேக்கர்ஸ், அதனால பிரியாணிக்காக மதம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் எங்களுக்கு போதுமான பண தேவையை சிறப்பாகவே பூர்த்தி செஞ்சிருக்கிறான். இஸ்லாத்துக்கு வர வேண்டிய தேவை பணத்துக்காகன்ற எந்த அவசியமும் இல்லை. அதனால எங்களை வந்து எவ்வளவு தூரம் எளிமைப்படுத்த முடியுமோ இஸ்லாத்துக்கு முன்பான காலகட்டங்களில் இறைவன் தயாரிச்சான். அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா பண்ணதுக்கு பிறகும் கூட உங்களோட தேவையெல்லாம் குறைச்சு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா வாய்ப்பையும் சூழலையும் உள்ளத்தை இறைவன் தயார்படுத்தினான். அதனால இவர்கள் வக்ர புத்தி கொண்டவர்கள் ஒரு பெண்ணை எப்படி கேவலப்படுத்தணுங்கிறதுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய டேர்ம் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போல்லாம் சிரிப்பு தான் வருது. உண்மையாலுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்க சோற்றுக்காகவோ இல்லை காசுக்காகவோ பிரியாணிக்காகவோ தான் ஏற்றுக்குவாங்களா? அதாவதுமா, உண்மையாவே இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்க எதுக்காகவுமே இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க. காதலுக்காகவோ, சோத்துக்காகவோ, காசுக்காகவோ, பிரியாணிக்காகவோ, அவங்க சொல்ற எந்த விஷயத்துக்காகவும் ஏக இறைவன் ஒருவனேன்னு ஏற்றுக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை. அது நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையில இருக்க பலதரப்பட்ட கவலைகள், சாதி மறுப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க, சமத்துவத்துக்கு ஆசைப்படுறவங்க, நான் என்னோட சுயமரியாதை எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, கண்ணியத்துக்கு வழிவகுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் பலவற்றிலிருந்து, பல மிக மோசமான இடத்துல இருந்து, அதுல இருந்து இன்னும் சொல்லணும்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இஸ்லாத்தை தேடி வருவாங்க. அப்படி ஏக இறைவன் ஒருவனேங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்துக்கு வர்றவங்க ஒரு பக்கம், சமூக சீரழிவுகள்ல இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக கண்ணியமிக்க இஸ்லாத்துக்கு வர்றது ஒரு பக்கம். பெரியார் தான் சொன்னார், உங்களுக்கு கண்ணியம் வேணுமா நீங்க இஸ்லாத்துக்கு போங்க, சாதி மறுப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வரணுமா அப்ப நீங்க இங்கிருந்து உடைச்சுக்கிட்டே உங்களுக்கு கண்ணியம் வேணும்னா இஸ்லாத்துக்கு போங்கன்னு பெரியார் பரப்புரை செஞ்சார். அப்போ இந்த விஷயங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்து ஒருத்தவங்க வர்றது காரணமா இருக்குமே தவிர, மற்றபடி இவங்க பிரச்சாரம் பண்ற மாதிரி காசுக்காக பிரியாணிக்காக எல்லாம் யாரும் இஸ்லாத்துக்கு வர்றது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து உடைச்சுக்கிட்டு அவங்க வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல. அதனால இந்த விஷயங்கள் எதுவுமே செல்லாது. இந்த பரப்புரையை வந்து அவங்க அவதூறுக்காகத்தான் பயன்படுத்துறாங்க. நடிகை மோனிகா வந்து இஸ்லாத்துக்கு மாறினாங்க. அப்போ என்னன்னா, துபாய் ஷேக்கை வந்து நீங்க விரும்புறீங்க, அதனாலதான் நீங்க வந்து இஸ்லாத்துக்கு மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதான் சொல்றேனே, ஒருத்தவங்க வந்து இஸ்லாத்துக்கு வரும்போது அதுக்கு என்ன காரணம்னு அவங்க சொல்றது தான் காரணம்.
நீங்க வெளியே அதுக்கான 1000 காரணத்தை கற்பிச்சு அந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தை உடைக்கணுங்கிற உங்க அஜெண்டாவுக்காக நீங்க பேசுற விஷயங்கள் உண்மை அல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நடிகை மோனிகா இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதான் கேட்கணும். அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு ரீசன் இந்த ஃபர்தா, இதுல இருந்து எனக்கு கிடைச்ச பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு எனக்கு வெளியில கிடைக்கவே இல்லை. அது பிறகான என்னுடைய தேடல்ல எனக்கு கிடைக்காத நிம்மதி கிடைச்சது, பாதுகாப்பு கிடைச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில பெரிதா நம்பக்கூடியது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது, அவளுக்கு தேவையானது அந்த அடிப்படை பாதுகாப்பு உணர்வு. அவளுக்கு இந்த சினிமா துறையில எவ்வளோ பாதிப்பு இருந்திருக்கும், அவங்களுக்கு இந்த சினிமா துறையில எவ்வளோ மோசமான தாக்குதல்கள் இருந்திருக்கும், பாதுகாப்பற்ற தன்மை இருக்கும்ல அண்டர்ஸ்டுட் நமக்கு. ஏன்னா அவ்வளோ கேவலமான துறை அந்த சினிமா துறை. அப்படி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பெண் வெளியே வந்து நிம்மதியா பாதுகாப்பா நான் இந்த பர்தாக்குள்ள இருக்கும்போது உணர்றேன் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதுக்கு பல பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்களுடைய கணவர் அவங்களுக்கு உதவி இருக்கலாம். எல்லா அழகான விஷயத்தையும் இஸ்லாத்துல இருக்கிறத அசிங்கம்னு பேசக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான விமர்சனத்தை செய்யக்கூடியவங்க. அதனால இறைவன் அவங்கள பாதுகாத்து விட்டான் அப்படிங்கிறதான் சத்தியமான உண்மையா இருக்க முடியும். இந்த மேக்கப் பிரேக்கப்புங்கிற வீடியோஸை வந்து நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வேற ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வீடியோ தான் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே, இதை பத்தி என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, என்னை சுற்றி இருக்கவங்களே சொல்கிறாங்க சில பேர். அதான் ஆச்சரியமாக இருக்குது. என் கூட இருக்க சில பேர் சொல்கிறது இன்னும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, இத்தனைக்கும் அவங்கெல்லாம் ஸ்காலர்ஸ், இஸ்லாமிக் ஸ்காலர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சிஸ்டர், ஒரே இந்த மேக்கப் பிரேக்கப் வீடியோவாக வந்துட்டு இருக்குது, ஒரு சேஞ்சுக்கு வேறு ஏதாவது போட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து மாற்றுங்க, அதை இடையில இடையில இது மேக்கப் பிரேக்கப் வர்ற மாதிரி பாருங்கன்னு கேட்குறாங்க. ரைட், ஓகே. இதில் என்ன ஹைலைட்னா, என் கூடவே இருக்க ஒருத்தி கேட்குறா, ஒரே இந்த வீடியோவாக வந்துட்டு இருக்குது, அப்போ என் வீடியோவை நீ பார்க்க மாட்டியா, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறியோன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது தான் ஷாக்கு. இல்லை, நோட்டிஃபிகேஷனில் வருது அப்படின்னா. அப்போது வீடியோவை பார்க்குறது இல்லை, நோட்டிஃபிகேஷனில் வர்ற டைட்டில் கூட இவங்களுக்கு வந்து பொறுக்க முடிய மாட்டேங்குது. அப்போ நான் இவங்களை பார்த்து என்ன கேட்குறேன்னா, அப்போ நீங்கள் மாற்றிட்டீங்களா சமூகத்தை? இந்த மேக்கப் பண்ணுற விஷயத்துலேருந்து, இது சம்மந்தமான கேவலமான விஷயங்கள்லேருந்து, இந்த மேக்கப் அப்படிங்கிற ஒரு பெண்மையை அல்லது அல்லாஹ்வின் நெருக்கத்தை உடைச்சு சுக்குநூறாக மாற்றக்கூடிய விஷயத்துலேருந்து நீங்கள் சொசைட்டியை மாற்றிட்டீங்களா? சரி, சொசைட்டியை விடுங்க, உங்கள் ஊரை மாற்றிட்டீங்களா? சரி, ஊரை விடுங்க, உங்கள் தெருவை மாற்றிட்டீங்களா? சரி, தெருவை விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மாற்றிட்டீங்களா? இது எல்லாத்துக்குமே பதில் இல்லைங்கிறது தான். அப்போ இது எதுவுமே நடக்கலைங்கிறப்ப இந்த வேலையை ஒருத்தி தானாக தலையில் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களால் இதை கேட்க முடியல, நோட்டிஃபிகேஷனில் கூட இதை பார்க்க முடியல சிஸ்டர் அப்படின்னா இது என்ன மாதிரியான அணுகுமுறை? அப்போ இங்கே என்ன விஷயமா இருக்குது அப்படின்னா, ஒரே மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவே திரும்ப திரும்ப வருது அப்படின்னா எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு இந்த மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மறுமையை பற்றிய அச்சம் இருக்குதா, இல்லை என்னுடைய மக்கள் இன்னமும் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற விஷயம் இருக்குதா அப்படிங்கிற பதட்டம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் தந்தை பெரியார் அவர்களை தான் நான் உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ரீசெண்டாக வாழ்ந்த ஒரு மனிதர், நம்ம ஊருக்காரருங்கிறதுனால நான் அந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். 96 வயது வரைக்கும் தொடர் பிரச்சாரத்துக்கு போனார். ஒரே விஷயத்தையும் திரும்ப திரும்ப பேசினார், தெரு தெருவாக பேசினார், வீடு வீடாக போய் பேசினார், ஊர் ஊராக போய் பேசினார். அத்தனை வயதுலையும், தள்ளாத வயதுலையும் வந்து மூத்திரப்பையை கையில் பிடிச்சு கொண்டு டியூப்ல வந்து சிறுநீர் அந்த பைக்கு வந்து கொண்டிருக்கு, எங்கேயும் வெளியே போக முடியாது, அவ்வளோ பாதிக்கப்பட்ட உடல்நலத்தோடு அந்த பையை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரே பேச்சை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தார். என்ன பேசினார்? சாதி மறுப்பு, சுயமரியாதை விட்டு கொடுக்காத, மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருக்க முடியாது, இதைத்தான் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணார். அவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஏன் கேட்குற மக்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம், ஐயோ இப்படி வந்து இவர் இதே வேலையை கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒரு வேளை சோசியல் மீடியா அன்னைக்கு இருந்திருந்தால், இந்த நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் இருந்திருந்தால் கண்டிப்பாக பெரியாருக்கும் அந்த விமர்சனங்கள் வந்திருக்கும். அந்த விதத்துல எனக்கும் அது விமர்சனங்கள் வந்திருக்குங்கிறதுல வந்து எனக்கு ஒன்றும், என் கூட இருக்கவங்களே சொல்றாங்கன்றதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதை மரணிக்கும் வரைக்கும் தொடர்ந்து நம்ம செய்யணும். அப்படி இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு அதான் இன்னும் வைராக்கியம் ஆகுது. அப்ப இவங்க யாரும் சேர்ந்து திருத்துற மாதிரி தெரியல. அப்ப நம்ம இந்த வேலையை நம் தலையில் போட்டுக்கொண்டு யாரும் செய்யலைங்கிறதுனால நம்ம இதை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற தாக்கம் தான் அதிகமாகச்சே தவிர, ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க பொறுப்பற்ற தன்மை என்ன, ஏன் வந்து இவங்களுக்கு இது சம்பந்தமான வலிமையான அக்கறை வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்க முடியல. ஏன்னா போயிருச்சு, சமூகம் அப்படித்தான் போயிருச்சு. சிறு கூட்டம் தான் உண்டு, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து சிறு கூட்டத்துல நம்மளை வச்சு இந்த வேலையை வாங்கிடட்டும் அப்படிங்கிற துவாவோடு தான் இதை நான் கடந்து போறேன். இன்னும் அதிகமா மேக்கப் பிரேக்கப் வீடியோஸ் இன்னும் 2 மாசத்துக்கு போடுவோங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கும். அதனால இவற்றையெல்லாம் சிரிச்சு கொண்டே கடந்து போறோமா, இதான் விஷயம். மற்றபடி இந்த சமூகம் நமக்கு வைக்கிற விமர்சனங்களும் நம்ம கண்டுக்கிறது இல்லை, இந்த சமூகம் நம்மளை போற்றி பாராட்டுறதையும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. இஸ்லாத்துக்கு பிறகான 2ஆம் பகுதியில இறைவன் 2ஐயும் சமமா பார்க்கறதுக்குரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாவுக்கு எல்லா புகழும். இல்லைன்னா இந்நேரம் சுக்குநூறா நொறுங்கி செதஞ்சு போயிருப்போம்.
அது ஒரு பெண் கண்டிப்பா அந்த மனநிலைக்கு வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகுறோங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, சுயநலமாக நம்ம இந்த வேலையும் செய்யல அப்படிங்கிறது இருக்கு. அதனால எல்லா புகழும் இறைவனுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தியாக வாழ்க்கை நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்குங்கிறத நம்ம எல்லா இடத்துலயும் முறக்க நிச்சயமா சொல்லுவோம். அல்லாஹ்க்காகவே எல்லாமே செய்றீங்க. அல்லாஹ்க்காகவே வாழ்றீங்க. அல்லாஹ் உங்களுடைய செயல்கள இம்மைக்கும் மறுமைக்கும் பொருந்திக் கொண்டு, அதுக்கான கூலிய உங்களுக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் ரொம்ப அழகா கேள்விகள் கேட்டீங்க. தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் சிறப்பா நீங்க இதெல்லாம் பரப்புரை களத்துக்கு வந்து உங்க காலங்கள்ல இதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் செய்யணும்னு விட வாழ்த்துக்களும் கூட. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா